அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் பதிவு ஸ்ரீமத் பகவத்கீதையுடைய ஸ்லோகம். பகவத்கீதை நம்முடைய புனிதமான சிறப்பான நூல்களுள் ஒன்று. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில நடந்த உரையாடல் மூலமாக நமக்கு ஏராளமான வாழ்க்கை தத்துவங்களை கொடுத்திருக்கிறது நம்முடைய ஸ்ரீமத் பகவத்கீதை. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 2 பகவத்கீதையிலிருந்து அத்தியாயம் 2, அதாவது சாங்கிய யோகம் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்லோகம் 3 பார்க்க போகிறோம். க்ளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்வையுபபத்யதே சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் திவ்யக்வோதிஷ்ட பரந்தபஹ. அர்ஜுனன் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு, அர்ஜுனா, நீ கோலத்தனத்தை விட்டுரு, அது உனக்கு என்றைக்குமே பொருந்தாது. இந்த இழிவான மனத்தர்ச்சியை நீ விட்டுட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இதுதான் ஸ்லோகம் 2.3. இதிலிருந்து நம்மளோட டேக்அவே மெசேஜ் என்ன அப்படின்னா, மனத்தளர்ச்சி, தைரியமின்மை, கோழைத்தனம் எப்போதுமே நம் மனசுக்குள்ளே வரவே கூடாது. அப்படி அது வரும்பொழுது நம்மளால் எந்த செயலுமே முழுமையாக செஞ்சு முடிக்கவே முடியாது. அடுத்ததாக நமக்குள் இருக்கும் அகப்பகைகள். அகப்பகைகள் என்னெல்லாம்? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். அதாவது நமக்குள் இருக்கும் இந்த 6 அகப்பகைகள். காமம் அப்படிங்கிற ஆசை, குரோதம் அப்படிங்கிற கோபம், லோபம் அப்படிங்கிற பேராசை, மோகம் அப்படிங்கிற பற்று, மதம் அப்படிங்கிற ஆணவம், மாச்சரியம் அப்படிங்கிற பொறாமை. நமக்குள்ளே இருக்கும் இந்த 6 எதிரிகளை நம்ம போர் நடத்தி யுத்தம் செஞ்சு எப்போ அதை அழிக்கிறோமோ அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், வாழ்க்கையில் சாதிக்க முடியும். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய டேக்அவே மெசேஜ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.